மிகப்பெரிய நகை கடைகளும் ஜுவல்லரி மேக்கிங் மிஷின்களும் நகை பட்டறை தொழிலை நசுக்கிவிட்ட நிலையில் தஞ்சாவூரில் நகை அச்சு தயாரிக்கும் தொழிலும் நலிவடைந்து விட்டது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நகை சாம்ராஜ்யத்தின் பிறப்பிடமாகவும் கலாச்சாரத்தின் மையமாகவும் திகழும் தஞ்சையில் நகை அச்சுத் தொழிலை 4 தலைமுறைகளாக செய்து வருகிறது சீனிவாசன் குடும்பம். அவர்களது முன்னோர்களின் அயராத உழைப்பில் உருவான நகை அச்சுகள் இன்றும் நகை தயாரிப்பு துறையில் கோலோச்சி வருகின்றன. தஞ்சை மனோஜியப்பா வீதியைச் சேர்ந்த 64 வயதான சீனிவாசன் என்பவர் தங்க நகைகளை வார்த்தெடுக்கும் அசல் அச்சு மாதிரிகளை உருவாக்கும் அரிய தொழிலை மேற்கொண்டு வருகிறார். இதெல்லாம் ஒரு 5 தலைமுறையாக நாங்கள் இந்த டெய்யெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தாத்தா காலத்தில், எங்கள் தாத்தாவோட அப்பா தாத்தா காலத்துலலாம் எல்லாம் தங்க நகை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேண்டிய அச்செல்லாம் அவங்களே ராவி அதுக்கு உண்டிய டிசைன்லாம் நல்லா செஞ்சு நகையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் தாத்தாவோட அப்பாலாம் அவங்களும் அந்த அச்செல்லாம் ராவி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தா மர வேலை, இந்த தங்க வேலை எல்லா வேலையும் செய்வார். அப்புறம் ஏன் தங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த அச்சு ராவது மட்டும் ஒரே தொழிலாக செஞ்சு நிறைய அச்சு செஞ்சாங்க. எல்லாத்தையும் பாதுகாத்தது தான் இந்த அச்சியும். 15,000த்திற்கும் மேற்பட்ட தனித்துவமான அச்சுகள் தங்களிடம் மட்டுமே உள்ளதாக குறிப்பிடும் சீனிவாசன் அவற்றை பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வருவதாக கூறுகிறார். மூக்குத்தி, தோடு, தாலி, ஒட்டியாடம், தெய்வங்களின் திருவுருவங்கள் என நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப நுணுக்கமான கலை வேலைப்பாட்டுடன் கூடிய அச்சுகள் இங்குள்ளதாகவும் இந்தியா முழுவதும் தங்களது அச்சுகள் சென்று சேர்ந்திருப்பதாகவும் கூறுகிறார் சீனிவாசன். இதுல ஒரு 15,000 டிசைன்ஸ் இருக்கு. 15,000 டிசைன்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ் தான். ஒரே மாதிரி 2 டிசைன் இருக்கவே இருக்காது. இந்தியாவுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். இது இந்திய கலாச்சாரத்துக்கு உண்டான பொருந்தக்கூடிய ஒரு மாடலுங்க தான். இது எல்லாமே எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கோம். அந்த காலத்துல இந்த ஸ்டேட்டில் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பியிருக்கோம். ராஜஸ்தான் முதற்கொண்டு அனுப்பியிருக்கோம். சம்பல்பூர்லாம் போயிருக்கு இங்க டெய்யெல்லாம். ஜெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கம் விலை, பெருகி வரும் பிரம்மாண்ட நகைக்கடைகள், இயந்திரமாக்கல் போன்ற காரணங்களால் சிறிய அளவிலான நகைப்பட்டறை தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பாரம்பரிய முறையில் நகைகளை செய்யும் தொழிலாளர்கள் பலர் இயந்திரமாக்கலின் விளைவால் வேலையை இழந்து வருகின்றனர். அது மட்டுமன்றி தங்கம் விலை உயர்வும் கச்சா பொருட்களின் விலையேற்றமும் சிறிய நகைப்பட்டறைகளை இயங்க முடியாத நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளன. இதனால் பல தொழிலாளர்கள் மாற்று தொழிலை நாடி செல்லும் நிலை உருவாகியுள்ளதால் பாரம்பரிய நகை செய்யும் கலை அழிந்து வரும் அபாயத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் நகைப்பட்டறைகளை நம்பியிருந்த நகை அச்சு தொழிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது அடுத்த தலைமுறை கொண்டு போனோம்னாக்கா கவர்மெண்ட் உதவி பண்ணாக்கா இதெல்லாம் யாராவது கற்றுக் கொடுக்கலாம். கற்றுக் கொடுத்தாக்கா அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு அருங்காட்சியம் மாதிரி நானே வீட்டிலேயே வச்சிருக்கிறேன். நான் எங்களுக்கு சொந்த இடங்கிறதுனால இதெல்லாம் அருங்காட்சியம் மாதிரி வீட்டில் வச்சிருக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் இது பண்ணாக்கா பாதுகாத்துக்குனாக்கா அரசாங்கம் எதனாவது ஒரு இது பண்ணாக்கா இதை நம்ம இன்னும் நல்லா பாதுகாத்தா வச்சுக்கலாம். பாரம்பரியமிக்க இந்த அரிய கலை நுணுக்கங்களை அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறும் சீனிவாசன், இந்தியாவிலேயே இதுபோன்ற நுணுக்கமான டிசைன்கள் வேறெங்கும் கிடைக்காது என பெருமிதம் கொள்கிறார். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கொலுசு மாடல். இதெல்லாம் கொலுசு மாடல். இதெல்லாம் எங்கேயுமே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த சேலத்துல தயார் பண்றவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க இந்த டிசைன்ஸை. இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து இந்த மாடல்லாம். இந்தியால என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்தியாலயே என்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ டிசைன்ஸும் ஒரே இடத்துல இருக்கிறது. இது நெருப்புல வேலை செய்யணும், சுத்தியில வச்சு அடிக்கணும். அது என் பையனும் அதுல அவ்வளவுதான் ஆர்வம் காட்டுறதில்ல. அவங்கவுங்க படிச்சுட்டு வேற இதுல போயிடுறாங்க. அதனால இதை செய்ய முன் வரல பசங்க. அதனால இன்னுமே இதை ஏதாவது மியூசியம் மாதிரி வச்சு அதுல ஏதாவது பசங்க கத்துக்கணும்ன்ற ஆர்வம் உள்ள பசங்களுக்கு எங்க வீட்டுக்காரங்க கத்து தருவாங்க. அது அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணா செஞ்சு கொடுப்பாங்க. வெளிநாட்டுக்காரவங்க எல்லாம் வர்றாங்கல்ல, வர்றப்போ பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க விலைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. ஆனா நாங்க கொடுக்கறதில்ல, செஞ்சு கொடுப்போம். இதுல ஒவ்வொரு டிசைனும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை பார்த்து ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இதை நாங்க பாதுகாத்து வச்சு வேலை வரும்போது செஞ்சு கொடுத்துட்டு நாங்க பத்திரமா வச்சுப்போம். 4 தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்டு வரும் நகை அச்சுகளை பாதுகாக்க
அரசு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்றும் அடுத்த தலைமுறையினரிடம் இக்கலையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே சீனிவாசன் போன்ற நகை அச்சுத் தொழிலாளர்களின் கோரிக்கை. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து செய்தியாளர் ரா ஆனந்த்.